எங்க அண்ணன் மட்டும் பெரம்பூர்ல காலடி எடுத்து வைக்கட்டுமே, அது இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் வேற லெவலா இருக்கும் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களோட பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிய மறுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 28ஆம் தேதி பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக கேட்ட இடத்துல 300 பேர் தான் கூட முடியும். ஆனா இவங்க கேட்ட அனுமதி 3000 பேருக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் விஜயோட பிரச்சாரத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு இடத்தை சூஸ் பண்ணிட்டு அதை ஆன்லைன்ல 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. பிரச்சாரத்துக்கான இடத்தை தேர்வு செஞ்சுட்டு நேர்ல போயெல்லாம் விண்ணப்பத்தை கொடுக்க கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கேட்ட இடம் 300 பேர் கூடுற அளவுக்கு இருக்கிற காரணத்தினால நிறைய மக்கள் அங்க வந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு இப்போ தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.